விளைநிலங்கள்ல உள்ள ஆபத்தான ரசாயனங்களை உறிஞ்சி அதே விளைநிலத்துக்கு அதை ஊட்டச்சத்துக்களாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மும்பையை சார்ந்த ஐஐடி நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி விரிவா பார்க்கலாம் வாங்க. விளைநிலங்கள்ல இருந்து உரியப்படுற ரசாயனங்கள் மூலமா உருவாக்கப்படும் பாக்டீரியாவை பயன்படுத்தினா இனிமே நம்ம விளைநிலங்கள்ல பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மற்றும் ரசாயனங்கள் பயன்படுத்துறதுக்கான எந்த ஒரு தேவையுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஐஐடி நிபுணர்கள் ஒரு ஆச்சரியமான தகவலை வெளிப்படுத்தி இருக்காங்க. விவசாய நிலத்துல அதிக அளவு உரங்கள் பயன்படுத்துறதுனால நிலம் பாதிப்படைகிறது மட்டும் இல்லாம விளையிற விளைச்சல்ல அதிகமான நச்சு பொருட்கள் வருது. அதை சாப்பிட்றதுனால மனுஷங்களுடைய உடம்புலையும் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுது. இதை எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா இந்த கண்டுபிடிப்பு கரெக்டான முறையில போய் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த பாதிப்புகள் எல்லாத்தையுமே கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஐஐடி நிபுணர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட 3 மாநிலங்களுடைய நிலத்தடி நீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட நைட்ரேட் ரசாயனம் அதிக அளவுல இருக்கிறதாவும் இந்த ஆய்வின் மூலமா தெரிய வந்திருக்கு. விவசாய நிலங்கள்ல பயன்படுத்தக்கூடிய நைட்ரேட் உரங்கள் பூமிக்கு அடியில செல்றதுனால அது ஒருவேளை இந்த நிலத்தடி நீர்ல கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீர்ல நைட்ரேட் வாயுக்கள் அதிகம் கலக்கப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது விழுப்புரம் மாவட்டம் தான் அதுல முதலிடத்தை பிடிச்சிருக்கான். இப்படி மனித குலத்திற்கு தீங்கு தரக்கூடிய இது போன்ற விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த கண்டுபிடிப்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மனித குலத்திற்கே மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலருமே இந்த கண்டுபிடிப்பிற்கு அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.